This video is strictly for boys. இதோ வந்துட்டேன். பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா என்ன? அதே மாதிரி தான் பொண்ணுங்க மட்டும் தான் ஸ்கின் கேர் பண்ணணுமா என்ன? பசங்களும் கண்டிப்பா பண்ணணும். உங்க ஸ்கின் கேரை நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நான் சொல்ற இந்த சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்க ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணணும், முக்கியமா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்டெப் 2, மாய்ஸ்சரைசர். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம். கரெக்டான மாய்ஸ்சரைசரா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லனா உங்க போர்ஸை கிளாக் பண்ணி உங்க ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப் 3, சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் இஸ் a must. வெளியில போனா தானே சன்ஸ்கிரீன், நம்ம வீட்ல தானே இருக்கோம் நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க யூஸ் பண்ற போன் அண்ட் லேப்டாப்ல இருந்து வர லைட்டே உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க டே டைம்ல பண்ண வேண்டியது. ஆனா நைட் டைம்க்கு அதையும் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, மத்த எந்த விஷயங்கள் பண்ண முடியலனாலும் சரி, தயவு செஞ்சு உங்க ஃபேஸை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் அண்ட் டர்ட்டே உங்க ஸ்கின்னை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடும். என்னால நைட் ரொட்டீன் பண்ண முடியும், எனக்கு டைம் இருக்கு அப்படின்றவங்கலாம் உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர் நைட் க்ரீம் போட்டு படுங்க. இது ஓவர் நைட்ல உங்க ஸ்கின்னை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாய்ஸ், ஸ்கின் கேர்னா ஸ்கின் கேரா நான் இதை பண்ணணுமான்னு யோசிக்காம நான் சொன்ன இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஸ்கின் கேர் இஸ் ஆல் அபவுட் பீயிங் கன்சிஸ்டன்ட்.